2024-25 கல்வியாண்டுக்கான சிபிஎஸ்இ பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களில் பெருமளவில் மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளது. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் வெளியிட்டுள்ள செய்தியில், சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 12ஆம் வகுப்புக்கான அரசியல் அறிவியல் பாடத்தில் பாபர் மசூதி, இந்துத்துவ அரசியல், குஜராத் கலவரம் போன்ற குறிப்புகள் நீக்கப்பட்டுள்ளன. இந்திய அரசியல் பற்றிய பாடத்தில் 1992ஆம் ஆண்டு அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட பதற்றம் குறித்த செய்திகள் நீக்கப்பட்டுள்ளன. மேலும் பாபர் மசூதி இடிப்பு மற்றும் இந்துத்துவ அரசியல் பற்றிய குறிப்புகள் பாடத்திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. இதற்கு பதிலாக ராமஜென்ம பூமி இயக்கத்தின் வரலாறு பற்றிய குறிப்புகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இதில் 100 ஆண்டு சட்ட போராட்டம் மற்றும் அரசியல் சர்ச்சைகளை மீறி அயோத்தி ராமஜென்ம பூமி விவகாரம் அரசியலில் ஏற்படுத்திய தாக்கம் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மைய பிரச்சினையாக மாறிய ராமஜென்ம பூமி கோயில் இயக்கம் மதச்சார்பின்மை மற்றும் ஜனநாயகத்துக்கு வலு சேர்த்ததாகவும், உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு மற்றும் ராமஜென்ம பூமி இயக்கம் ஏற்படுத்திய மாற்றங்களால் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டதாகவும் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் குஜராத் கலவரம் போன்ற மனித உரிமை மீறல் புகார்கள் குறித்த பதிவுகள் நீக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக குஜராத் கலவரம் என்ற வார்த்தை நீக்கப்பட்டு அதற்கு பதில் மனித உரிமை மீறல்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு கல்வியாளர்களிடம் கடும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. பாபரி மசூதி மாதிரி சென்சிட்டிவ் இஷ்யூ அது ஒரு நியூஸாக ஒரு பார்ட் மாதிரி தான் கொடுக்கணும் ஒழிய, அது எதனால் அதில் என்ன ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருந்தது, அதில் என்ன ஜுடிஷியல் ரிசல்ட் அதனால் எப்படி ஒரு அட்வான்டேஜ் வந்தது, இல்லை ஒரு பார்ட்டிக்கு டிஸ்அட்வான்டேஜ் வந்தது, அதனால ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்ததா அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப ஒரு கன்சைஸாக சிலபஸில் கொடுக்கறது தான் பெட்டர் ஒழிய, இது விரிவாக ஒரு மன மாற்றத்தையோ அல்லது ஒரு மத வெறியோ மாணவர்களிடையே கொண்டு வராத மாதிரி தான் இருக்கணும். அப்படின்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு கல்வியை தனி ஸ்ட்ரீமில் ட்ராவல் பண்ணப்படுங்க. ஏன்னா குளோபலி வேர்ல்டு வைட் டெவலப்ட் கண்ட்ரிஸ் யாருமே எந்த ஒரு இது வந்தாலும் அவங்க கல்வியில் எதையும் மாற்றுதல்களை கொண்டு வரது கிடையாது. பழச ஹிஸ்ட்ரியை வச்சுக்குவாங்க. இன்றைக்கி என்ன ரீசன் வருதோ அதை அப்டேட் பண்ணுவோம். அதான் ரியல் ட்ரூ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆர் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டில் நம்ம இந்த மாதிரி டீவியேஷன் எடுக்கக்கூடாது. அப்படி டீவியேஷன் எடுத்தோம் அப்படின்னா இது வரலாற்றை நீங்கள் தவறாக சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கோ இல்லை வரலாற்று பதிவுகள் முன்னும் பின்னும் முரணாக இருந்தால், ஆல்ரெடி இன்றைக்கி நிறைய இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷனில் எது கரெக்ட் இன்ஃபர்மேஷனே தெரில, குழந்தைங்களாம் நம்ம ரொம்ப குழப்பறோம். அதனால் அரசியலை தனியாக வைத்துவிட்டு கல்வியை தனியாக வைக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இதனிடையே சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 12ஆம் வகுப்புக்கான அரசியல் அறிவியல் பாடத்தில் 1990ஆம் ஆண்டில் மண்டல் கமிஷன் பரிந்துரை நடைமுறை, 1991ஆம் ஆண்டில் நிகழ்த்தப்பட்ட ராஜீவ்காந்தியின் படுகொலை தொடர்பாகவும் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.